ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 54 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த லேடி பிளம்லாசம் சொல்கிறாங்க, டேய் உன்னோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்காக நீ மற்ற எல்லாரையும் உன் இஷ்டத்துக்கு கொண்டுக்கிருப்பியாடா. பார்த்தா ஹீரோக்கும் அந்த அண்டர் டெவில்ஸ் வார்டுக்கு முன்னாடி அப்பீர் ஆட்டாங்க. என்ன ஒரு அரகன் யூ. ஹீரோ பார்க்குறேன், ஏய் நீ ஆண்டி வந்த அவசரா. யங் மாஸ்டர் டான், நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்ல. அவசரா யங் மாஸ்டர் டான், நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்த அண்டர்வேர்ல்ட் டெவிலுக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை. அதை கேட்டதும் ஹீரோ, ரிலேஷன்ஷிப்பா என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அது சரி, நீ இங்கே வந்த? அவன் திங்க் பண்ணி பார்க்குறான், என்ன இந்த சுச்சுவேஷனே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே. இவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாளா? இவளுக்கு என்ன நடக்குன்னு தான் தெரியுதா? இவ சொல்கிறா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல சீனியர் காங். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த தைவானில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு. அவன் பார்க்குறான், யார்? ஓ, யங் லேடி டான்மோக்கா, பிளட் ப்ளம் பிளாசம். வாங்க வாங்க, அந்த மவுண்ட் வா செட்லேருந்து தானே வர்றீங்க. உங்களோட எபிலிட்டியை பற்றி நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவன் திங்க் பண்ணுறான், இருந்தாலும் எப்படி இந்த பிளட் ப்ளம் பிளாசம் அவன் அந்த 9 சென்ட்ரலில் உள்ள சீக்ரெட் மிஷனில் பண்ணிக்கிருக்கா? எப்படி அவளை டக்குன்னு ரிவீல் பண்ணான்? எல்லாம் இவனுக்காகவா? அதுக்கு அவசரம். ஒருவேளை இந்த கண்ட்ரியை சைடு வியூ பார்க்குறதுக்காக வந்தீங்களா, இல்லை இங்கே எதுவும் சாப்பிட்டு போகலாமா வந்தீங்களா லேடி யங் டான்மோக்? அதுக்கு அவசரா, சீனியர் கண்ட்ரி சைட் பண்ணுற வரவங்க இப்படியா வருவாங்க? இல்லை நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இங்கே இருக்கிற நிறைய இன்னசென்ட் வாரியர்ஸை கொல்றதுக்காக வந்தீங்களா? அதுக்கு அவன் கேட்குறான், என்ன அந்த கிரேன்சோன் வாலில் நடந்ததை பற்றி பேசிக்கிருக்கியா? இன்னோசண்டா? யார் இன்னோசன்ஸ்? அவனுங்கெல்லாம் டீமன்ஸ் தெரியுமா? அதுக்கு இவ சொல்கிறா, பிடிவாதமாக பேசாதீங்க சீனியர். அந்த கிரேன்சோன் வாலில் இருக்க எல்லாரும் ரைட் கைடன்ஸ்னால தான் போயிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன ரைட் கைடன்ஸில் இருந்தானுங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவனோட நாஸ்டியான சன்னால் தான். அவனால் டசன் கணக்கில் எத்தனை மக்கள் சஃபர் ஆகிருக்காங்கன்னு தெரியுமா? அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், என்ன அதுக்கு எதுவும் விக்டிம்ஸ் எதுவும் வேணுமா? அவன் சொல்கிறான், அந்த யங் மாஸ்டர் அவன் பண்ணதுக்கு அதுக்கானதான் தண்டனை அறிவிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் பண்ணதுக்கு அவங்க அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேணாம். அதுதான் இந்த இஷ்யூவை அப்படியே முடிச்சிட்டேன். அவனுங்க என் பார்வையில் எல்லாமே டீமன்ஸ் தான். உனக்கு தெரியுமா, எல்லா டிசாஸ்டரும் ஒரு சின்ன தேவையில்லாத விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். பயிர்னு ஒன்று நடன்னா களையை வெட்டித்தானே ஆகணும். இல்லை பாதிக்கப்பட்ட எல்லார்ட்டையும் போய் அவனுங்க என்ன செஞ்சோன்னா அவனுங்களால தான் ஏற்றுக்க முடியுமா? என்ன சொல்கிற? அது எந்த ஒரு ஃபேக்ஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டிங்கியூஸ் தி டெவில் என்னோட கன்விக்ஷனில் அது எவனாக இருந்தாலும் வெட்டுவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒருவேளை அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் சேர்ந்தாராக இருந்தாலும் வெட்டுவேன். அவனுக்கு நேரம் சுவாட வச்சு நீட்டிக்கிருக்கான். ஹீரோ பார்க்குறான், இவன் ரொம்ப தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா. இருந்தாலும் இன்னைக்கு ரத்தாறு தான் ஓட போகுதுன்னு ஹீரோ சலிப்பாக பார்த்துக்கிருக்கான். இங்கிட்டு வசரா, ஓ மவுண்ட் வாசெட், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் இருக்க 9 சென்ட்ரல்லையும் ஒரு ஆள். என்ன சீனியர் இருக்காங்க? 5 டிராகன் லீக்கில் இருக்க நீங்கள் என்ன எதுக்கலாமா? இந்த ஃபைட் 2 பவர்ஃபுல்லான குரூப்ஸுக்கு இடையில் நடக்குன்னு உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்கா? இருந்தாலும் நீங்களே சொல்கிறப்ப நானும் இந்த மவுண்ட் வாசெட், அது மட்டும் இல்லை இந்த 9 சென்ட்ரலில் வரணும்னா எதிர்க்க தயாராக தானே இருக்குன்னு இவ்வளோ ரெடி ஆகிட்டா. இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணால் வேலைக்காகாது. வாங்க ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம்னு இவ அவளோட ஆர்வம் இருக்கிறா. அவசரா வாங்க, இன்னைக்கு மவுண்ட் வாசெக்டோட பவர்னா என்னன்னு நான் காட்டுறேன். அப்படியே பார்த்தா ஹீரோ திங்க் பண்ணுறான், இந்த பிளட் ப்ளம் பிளாசம், இந்த டான்மோக் ஜாங்யோன், இவ தான் ஃபஸ்ட்டு உமன் அந்த மவுண்ட் வாசெக்ட்லேயே. இருந்தாலும் இந்த காங்வி 5 வாரியர்ஸில் ஒரு ஆள். பட் எந்த ரீசனுமே இல்லாமல் இங்கே எதுக்கு வந்தான்? இங்கிட்டு பார்த்தா மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபைட் நடக்குது. அங்கே நிற்கிறது காங்வின்னு தெரிஞ்சோன்னே மொத்த ஆளும் கூட்டம் போட்டுக்கிருக்கானுங்க. அங்கே பாருங்க, அவன் தானே அந்த கிரேன்சோன் வாலை அடித்தவன். அவன்தான் அந்த கல்பிரேட் தான் காங்வின்னு
எல்லாரும் கூடி சேர்ந்துக்கிருக்காங்க. ஹீரோ பார்க்குறான், இல்லை இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நிறைய மக்கள் கூடனா இவனுங்க சண்டையில் நிறையவே ஹேட்டாக வாய்ப்பு இருக்குது. இங்கிட்டு பார்த்தா அவனுங்க 2 பேரும் எங்கடா போனாங்க? சீனியர் சிஸ்டர் மார்னிங்லேருந்து ஆளையே காணா. நம்ம வேற அந்த ஜியாண்டிஸு வேற மார்னிங் பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோமே, இப்போ எப்படி அந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்புக்கு போகிறது? அங்கே பாரு, என்ன நடந்துக்கிருக்கு? ஏதோ மொத்த பீப்புள்ஸும் கேதர் ஆகிட்டு இருக்காங்களே. பார்த்தா உள்ள அவனுங்க 2 பேரும் சுவாடிச்சு ரெடியாக நிற்கிறானுங்க. பார்த்தோன்னே அங்கே பாருடா, சீனியர் சிஸ்டர்ரா, பக்கத்தில் நிற்கிற காங் வீடா. இவனுங்க ஸ்வாட் எடுத்துகிட்டு, வாடா சீனியர் சிஸ்டருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியாகணும். நம்ம ஃபோர்ஸை ரெடி பண்ணுறா. இவனுங்க 2 பேரும் குதிச்சு சீனியர் சிஸ்டர்னு வந்துருக்கானுங்க கூடத்தை தாண்டி. இங்கே இவனும் பார்க்குறா, இவனும் பார்க்குறேன், இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதான்னு 2 பேரும் ஸ்வாடை வெளியே எடுத்துட்டானுங்க. அட்டாக் பண்ண கிட்ட வந்துட்டானுங்க. ஹீரோ பார்க்குறான், இல்லை இப்போ நடக்கிற 2 ஃபோர்ஸும் சுச்சுவேஷன் கையை மீறி போயிட்டுருக்கு, இதை நான் தடுத்தே ஆகணும். ஹீரோ அசால்ட்டாக அவரோட கையை பிடிக்கிறான், அங்கிட்ட அவனோட கையை பிடிச்சிட்டான். நிறுத்துங்க. அவள் பார்த்ததும், யங் மாஸ்டர் டான் நீங்களா? யூ பாஸ்டர். இவனுக்கு கலங்கி போச்சு. ஹீரோ சரான், 2 பேரும் உடனே நிறுத்துங்க. இப்போ பார்க்குறா, நான் இந்த 9 சென்டரில் ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் மவுண்ட்டுவா செட்டில் இருக்க ஒரு டிசபிள் வேற. எப்படி என்னோட பவரை எப்படி அசால்ட்டாக தடுத்தான்? எனக்கு தெரியுது, இந்த கேதராக இருக்க பீப்புள்ஸை காப்பாற்று தான் இவன் ஃபைட்டை தடுத்துருக்கான். இருந்தாலும் எப்படி? ஹீரோ சொல்கிறான், என்ன 5 டிராகன் லீக்கில் இருக்க 5 வாரியரில் என்ன ஒரு ஆள், நீ இங்கே என்னடா பண்ணிக்கிருக்க? அது மட்டும் இல்லை, இந்த 9 சென்ட்ரல் அப்புறம் 5 டிராகன் லீக் 2மே பவர்ஃபுல்லான குரூப் தானே. நீங்கள் தான் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்களே இப்படி சண்டை போட்டால் எப்பட்றா? அவனால் நம்பவே முடியல, பயத்து நடுங்கிட்டு இருக்கான். நோ, எப்படி? என்னை விடு, அந்த டீமனை நான் அழிச்சே ஆகணும். அவன் என்னோட ஆப்பனன்றா. அவன் இன்னும் ஸ்வாடை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், உன்னை மறுபடியும் ஆன் பண்ணுறேன், ஒழுங்காக விடுறியான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். கண்ணு எல்லாருக்கும் ஒரு வாணிங்க தான் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தண்டர் கேவி அவன் கையோடு சேர்த்து அனுப்பிட்டு இருக்கான். அவன் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட எனர்ஜி, என்னோட போன்ஸ், மசில்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கத்திக்கிட்டு இருக்கான். இது நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன்னு பார்த்தா ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டான். அவனுக்கு கொடுக்குற ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டான். எனக்கு நல்லாவே தெரியுது, என்னோட போன், என்னோட எனர்ஜி நோவே. இப்போ நான் சாவை கண்ணில் பார்த்தனா? ஹீரோ அப்படியே கையை எடுத்துட்டான். இப்போ நான் ஏதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவன் மேலே சான்ஸே எடுக்க முடியும். என்ன பண்ணுறது? ஹீரோ விட்டு இவளை மட்டும் பிடிச்சி வச்சுருக்கான். இவனுக்கு இல்லை, என்னால் இந்த பேஸ்டருக்கு முன்னாடி வின் பண்ணவே முடியாது. நான் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக என்னை கொன்றுவான்னு நடுங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ இப்போ தான் ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுத்திருக்க, ஓ எந்த மக்களையும் கொல்லாமல் உன் வேலையை பாருன்னு சொல்கிறான். இங்கே 2 பேரும் வந்துருக்கானுங்க. சீனியர் சிஸ்டர் வந்து பார்த்தா ஃபைட்டே நின்றுச்சு. என்னடா ஃபைட்டு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு இவன் சொல்கிறான், வாட் தி ஹெல், எப்படி என்ன நடந்துச்சு? அப்போ மீசக்கார நண்பன் சொல்கிறான், என்னால் நம்பவே முடியல, அந்த யங் மாஸ்டர் டான் இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டாரா? பார்த்தா இன்னும் ஹீரோ அவரோட கையை தான் பிடிச்சிருக்கான். என்ன நடந்துக்கிருக்கு? அவங்களோட ஆப்போனண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா? அதையே தடுத்துட்டாரா? இவன் சொல்கிறா, யங் மாஸ்டர் டான் எங்கே கொண்டு போகிறீங்க? அவள் கத்திக்கிட்டே இருக்கா. போகும்போது அவங்க அப்புறம், உன்னோட நேம் என்ன? ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி திரும்பி சொல்கிறான், நான் தான் டான் சாயு. சீனியர் சிஸ்டர் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள கூட்டி போயிருக்காங்க. இவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா காங்குவிக்கு உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அவன் திங்க் பண்ணுறான், என்ன இது? எனக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த டான்மோக் அவள் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக தான் வந்திருக்கா. இருந்தாலும் அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனை விட்டாவது வெளியே போனாவது. பட் இருந்தாலும் இந்த டான் சாயு இவனோட ஐடென்டிட்டி, ஹவ் டேர் யூ? என்னால் நம்ப கூட முடியல. இவன் வெறும் அவுட்லாண்டர்ஸ் மட்டும்தான். இவன்கிட்ட நான் தோத்துட்டேனா? எக்ஸ்டிங்யூஸ்ட் டெவில். என்னால் நம்ப கூட முடியல. நான் இப்போ இதை எங்கே போய் சொல்கிறது? நான் அவனை கொண்டே ஆகணும். பட் நான் என்ன ட்ரை பண்ணாலும் அவன்கிட்ட செவிக்கவே முடியாது தனியாக. அவன் அப்படியே நடுங்கிட்டு போயிட்டுருக்கான். எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை. அப்போ கண்டிப்பாக அந்த யோம்சா கிட்ட தான் போயாகணும். இங்கிட்டு 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட க்ரீடிங்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. க்ரீடிங்ஸ் மாஸ்டர் டான். என்னப்பா நீங்கள் அந்த கெய்பாங்லேருந்து வரீங்களா? அவனுங்க அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் சார், நாங்கள் லெவல் 1 டிசபிள். நான் தான் லீ ஜியோல். நானுமே லெவல் 1 டிசபிள் தான். என்னோடய நேம் ஜாங்டு.
ஹீரோ சொல்கிறான், என்ன எல்டர்கிட்டேருந்து எதுவும் ஆர்டர் வந்துச்சா? இந்த காங்வியை ஸ்வைப் பண்ண சொல்லி. இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு ஐடியாவை எடுக்கலை. இப்போ அவனோட கண்டிஷனை பாருங்கள். அவன் இப்போ எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவாக இருக்கான். இப்போ நீங்கள் மட்டும் போனீங்க, அவன் கண்டிப்பாக உங்களை ஹேட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கெய்பாங்கே திரும்ப போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இவ திரும்பி பார்க்குறா, இந்த டான்ஸ் ஐயோ இவன் அந்த காங்வியோட மட்டும் ரிலேட்டட் இல்லையா? அப்போ கெய்பாங்குமே உனக்கு நல்லா தெரியுமா? இவனை பார்த்தாலே தெரிஞ்சு இவன் ஒரு ஆர்டினரியான மென்னே கிடையாது. இருந்தாலும் இந்த காங்விக்கும் இந்த கெய்பாங்க்கு இடையில இவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அவனுங்க சொல்கிறாங்க, மாஸ்டர் டான் நீங்கள் சொல்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது, அதுக்காக நாங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்பை பண்ணுறோம்னு சொல்லிட்டு போகிறானுங்க. இங்கிட்டு அவனுங்க நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்க பார்த்து சொல்லியிருக்கானுங்க, சீனியர் சிஸ்டர் காலையிலேருந்து எங்கே போனீங்க? எதிர்க்கட்டும் மாஸ்டர் டான், இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுதா? அவன் கிடச்சிடான். இருந்தாலும் நீங்கள் பொலைட்டாக தான் எங்கள் சிஸ்டரோட கையை பிடிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோ, ஏய் சாரிப்பா, ஐம் சாரி. அவன் சொல்லியிருக்கான், சீனியர் சிஸ்டர் நம்ம இப்போ போயாகணும், டைமே கிடையாது. அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்புக்கு உடனே போயாகணும். ஹீரோ அதை கேட்டோன்னே, ஓ கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பா, அங்கேயே போகிறீங்க? அப்படி நீங்கள் போனீங்கன்னா நானுமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாமா? அதை கேட்டது அவனுக்கு அப்படியே பார்க்குறானுங்க. ஆமாம் நாங்களும் அங்கே தான் போகிறோம். அவள் திங்க் பண்ணி பார்க்குறா, ஜாங்கியோன் உனக்கு இப்போ ஒரு ஹார்டான மிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். பட் உன்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. பட் நீ 9 ஜென்ரலுக்காக மட்டும் போராடக்கூடாது, உனக்காகவும் நீ போராடித்தான் ஆகணும். ஏன்னா நீ ஒரு டேலண்டான பர்சன். உன்னை இந்த 9 சென்டர்ஸ் எல்லாரும் சேஜுன்னு தான் கூப்பிட்றாங்க, தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு, யார் கூட இருக்கணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த சாய்ஸ் எல்லாம் உனக்கு என்ன தோணுதோ அப்படியே திங்க் பண்ணு, எனக்கு புரிஞ்சு. ஸோ ஆட்ஸ் அண்ட் அவள் திங்க் பண்ணி பார்க்குறா, இவன் அந்த காங்விகிட்டையும் பேசுகிறான், இந்த கெய்பாங் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு எல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? இருந்தாலும் கெய்பாங்கோட லெவல் 1 டிசபிள்ஸ் எல்லாம் இவனை இப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு கெய்பாங்குள்ளே அவனுக்கு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருந்தாலும் அந்த பர்சன் எல்டர்னு சொன்னானே, அப்போ அந்த பேட்ரியாக்கு தான் மீன் பண்ணுறானா? அப்போ கெய்பாங்கில் இருக்க பேட்ரியாக்குமே அவனுக்கு தெரியுமா? அப்போ இவன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கெய்பாங்கூட மட்டும் இல்லை, அந்த பேட்ரியா கூட இருக்கானா? அப்போ இவன் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆவான். அது மட்டும் இல்லை, இவனை பார்க்கையில் இந்த வேர்ல்டுக்கு எந்த ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரியும் இல்லை. அப்போ இவன் கூட நம்ம கூட்டு சேர்ந்தா கண்டிப்பாக 9 சென்ட்ரல்ஸ்க்கு அந்த கெய்பாங் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு சொல்லியிருக்காங்க, ஆமாம் அது இங்கேருந்து அவ்வளோ தூரம்னா இல்லை, வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டி போகிறானுங்க. பார்த்தா இதுதான் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப், இந்த தைவான் பிரான்ச். அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கானுங்க. அப்படியே பார்க்குறான், வாவ் இது ரொம்ப அமேசிங்காக இருக்கே, இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் வெறும் பிரான்ச் ஆஃபீஸ் இவ்வளோ பெருசாக இருக்குமா? என்னால் நம்ப கூட முடியல. அப்போ அந்த வாசல் நிற்கிறேன்னு சொல்கிறான், நீங்கள் என்ன கொண்டு வந்துட்டீங்க? அப்படி அவள் அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை ஜேட் மாதிரி கட்டிக்கிருக்கா. நான் தான் டான்மோக் ஜாங்கியான், நான் மவுண்ட் கோவாசெட்லேருந்து வரேன். நான் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட இந்த தைவான் பிரான்ச் ஹெட்டை பார்க்க வந்திருக்கேன். இங்கிட்டு ஹீரோ பார்க்குறான், என்ன இவன் கையில் வச்சுருக்கிறது ஒரு ட்ரஸ்ட் ஐட்டமா? இதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியுது அதோட இம்பார்ட்டன்ட். பட் இருந்தாலும் ப்ளீஸ் வெயிட், என்கிட்ட இது ஒன்று இருக்கே இதே மாதிரி பட்டர்ஃப்ளை. எனக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு தான் என்கிட்ட கொடுத்தா. ஹீரோ அப்படியே எடுத்து காட்டுறான், இந்த ஷேப்பும் அவள் வச்சிருக்க மாதிரியே தான் இருக்குது. இல்லை நான் தப்பாக எதுவும் சொல்கிறானா? ஒரு நாள் நான் இந்த கிரேட் மெர்ச்சண்டாக ஆவேன் இந்த மெயின்லேண்டில். அந்த பொண்ணு சொன்னதான் திங்க் பண்ணிக்கிருக்கான். நான் எப்போ அதுக்கு டிசர்வ் ஆகிறனோ அப்போ என்னோடய நேமை சொல்லி நீ வா. என்னோடய நேம் தான் கால் சோஹோ. ஹீரோ அந்த அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை ஜேடை தான் காமிச்சிக்கிருக்கான். இந்த ஐட்டமுக்கு இவ்வளோ வேல்யூபிள் இருக்கா? இருந்தாலும் சேம் கலர் சேம் ஐஸ் தான், கண்டிப்பாக அவள் தான் கொடுத்துருக்கணும். அவள் சொன்ன திங்க் பண்ணி வைக்கிறான், கண்டிப்பாக நான் எப்போ ஒரு கிரேட் மெர்ச்சண்டாக ஆறனோ அதை இப்போ என்கிட்ட கொண்டு வா, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா ட்ரீட் பண்ணுறப்பான்னு அவள் சிரிச்சுட்டு சொன்னதை ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். ஆமாம் அந்த ஜோகோ லிட்டில் கேர்ள் அவள் இன்னும் யாரும் சக்சீட் ஆகிருப்பாளா, பெரிய மெர்ச்சண்டாக இருப்பாளான்னு ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்டு டான்மா கூப்பிட்றா, மாஸ்டர் டான் வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஹீரோ சரி சரி வரேன். நான் இந்த பிளாக் மெர்ச்சன்ட் பற்றி இன்ஃபர்மேஷனை இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்கிட்ட கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு கொஞ்சம் நியூஸும் தேவைப்படுது. என்னன்னு தெரில, பட்
திடீர்னு அவள் ஞாபகம் தான் எனக்கு வந்துருக்கு. அந்த பொண்ணை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிருக்கான். இருந்தாலும் அந்த யங் லேடியோட ஐட்டம் இவ்வளோ ட்ரஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறானுங்களா? இருந்தாலும் அவனுங்க சொல்லிட்டு வரானுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவள் கொடுத்த ட்ரஸ்ட் ஐட்டம் அதுக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்குது தெரியுமா இந்த இடத்துல. அப்போ இன்னொரு வாசல்கிட்ட போய் சொல்கிறானுங்க, நான் தான் டான்மோக் சாங்கியான், நான் மவுண்ட் ஹோவாலேருந்து வரேன். இவனுங்கெல்லாம் என்னோடய கம்பேனியன்ஸ். இவனுங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறானுங்க. என்னோடய நேம் தான் ஹோஜாங்கின், என்னோடய நேம் தான் ஜாங்மோவு. அப்போ அந்த பாங் சொல்கிறாரு, ஓ நீங்கள் தான் இந்த 3 பிளாசமில் பிளட் பிளாசமா? மிஸ் டாங்மோங், நான் தான் ஜியாங் பாங், நான் தான் இங்கே ஜெனரல் மேனேஜராக இருக்கேன் இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப் தைவான் பிரான்ச் ஆஃபீஸில். உங்களை உள்ளே வரவேற்கிறேன். நீங்கள் யங் லேடியோட ட்ரஸ்ட் ஐட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான் இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பில். ப்ளீஸ் உள்ளே வாங்க, மாஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்காருன்னு அப்படியே உள்ளே கூட்டி போயிட்டாரு. ஹீரோ பார்க்குறான், வாவ் இன்ட்ரெஸ்டிங், என்னால் நம்ப கூட முடியல. ஒரு மெர்ச்சன்ட் குரூப்போட பிரான்ச் ஆஃபீஸ் இவ்வளோ பெருசாக இருக்குமா? இருந்தாலும் அந்த லிட்டில் கேர்ளுக்கு இவ்வளோ மேனர் இருக்கா? வெல், இருந்தாலும் 10 வருஷம் ஆச்சுல அவளை அந்த மெயின்லேண்டில் பார்த்துன்னு ஹீரோ இன்னும் அவளை பற்றி திங்க் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண வெல்த்தை அச்சீவ் பண்ணியிருப்பாளா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்றா, மாஸ்டர் டான், இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றதா? ஹீரோ பார்த்துக்கிருக்கேன். அப்போ சொல்கிறா, இருந்தாலும் அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் அவள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானுங்க. என்னதானாலும் சரி, இந்த தைவான் பிரான்ச்சு எதையும் தடுத்து நிப்பாட்டவும் முடியாது. மாஸ்டர் டான், நீங்கள் சோசியலைஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த காங்கோவில் ஃபஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகும்போது சொல்லியிருக்காங்க, ரொம்ப கியூரியாஸ்னா படாதீங்க, நான் போக போக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து சொல்கிறானுங்க, மிஸ் டான்மோக், நீங்கள் என்ன ரீசனுக்காக எங்கள் மெர்ச்சன்ட் குரூப்புக்கு வந்தீங்க? இந்த பிளேஸ் உங்கள் மவுண்ட் ஹோவா செட்லேயும் சரி, அயன் மார்ஷல் அசோசியேஷன்லேருந்து சரி 1000 மைல்ஸ் தாண்டி இருக்குது. நீங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்? அதுக்கு அவசரா நான் ஒரு ஹெல்ப்பு தேடி தான் வந்தேன். அதுக்கு அந்த ஹெட்டு சொல்கிறாரு, என்ன ஹெல்ப்பு? எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வார்டு, அப்புறம் அந்த யோம்ஸா, அவனை பற்றியா? அதுக்காக சொல்கிறா, ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நாங்கள் அதுக்காகத்தான் இந்த தைவானுக்கு இந்த பிரான்ச்சுக்கு ஹெல்ப் கேட்டு வந்தோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த காங்வி அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வார்டு, அது மட்டும் இல்லை, அவன் மேலே நாங்களுமே கண்ணு வச்சுருக்கோம். காரணம், அவன் எங்களோட ரைவலான மெர்ச்சன்ட் குரூப், அதான் அந்த பிளாக் மெர்ச்சனோட ஏதோ ரிலேஷனில் இருக்கான். ஹீரோ பார்க்குறேன், ஓ அப்போ நான் எதிர்பார்த்தபடி அந்த காங்வி பிளாக் மெர்ச்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா? அவசரா, சரி ஓகே மிஸ் டான்மோக், அவகிட்ட அதை கொடுங்க. அதை கேட்டதும் பாங் பார்க்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புக்கை எடுத்துகிட்டு வராரு. இதை சொல்லப்போனால் அங்கே எந்த ஒரு அவுட் சைடுக்கிட்டையும் காட்டவே மாட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள் யங் லேடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் வேறையே, அதனால உங்ககிட்ட காட்டுறோம். இதில் அந்த யோம்ஸாவோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த பிஸ்னஸ் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி கேதர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஓவர் தி இயர்ஸ் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது, இது எல்லாம் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டுக்காகவா? அவனுங்க பிஸ்னஸ்க்காகவும் ப்ராஃபிட்காகவும் அவனுங்க அஃபிஷியலோட மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நிறைய அதர் குரூப்ஸோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானுங்க. இவ்வளோ வேல்யூபிளான திங்ஸ். அவசரம் அந்த காங்வி அவன் தைவானுக்கு ஏன் வந்தான்னு மட்டும் எங்களால் கண்டே பிடிக்க முடில. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சஸ்பெக்ட் அந்த பிளாக் மெர்ச்சன்ஸாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த காங்விக்கும் சரி அந்த யோம்ஸாக்கும் சரி ஏதோ சஸ்பீஷியஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்டர் கொடுத்ததே அந்த 5 ட்ராகன் லீக்கில் சேர்ந்தவனால பொண்ணு டவுட்டாக இருக்குது. இவன் அப்படியே அந்த புக்கை படிச்சுக்கிருக்கா. யோம்ஸா, இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க அந்த மோயாங் ஃபேமிலியோட ஒரு டீல் மேக் பண்ணியிருக்கானுங்க. என்னன்னா ஹியூமன் டிராஃபிக்கும் முக்கியமாக அந்த சைல்டு டிராஃபிக். அதை கேட்டவன ஹீரோ, என்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி மோயாங் ஃபேமிலியா? அவர் பார்க்குறாரு ஹீரோவை. ஓ, திடீர்னு இவன் ரியாக்ஷன் ஏன் இந்த அளவுக்கு மாறி இருக்கு மோயாங் ஃபேமிலின்னு சொன்னோன்னே ஹீரோ அப்படியே அவன் ப்ளூ ஐ வந்துருச்சு. அவன் மறுபடியும் அவனோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். பட் இருந்தாலும் அவனுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸை ஹைட் பண்ணி வச்சுருக்கான். அவன் என்னை த்ரெட்டன் பண்ணிக்கிருக்கான் அவனோட ப்ளூ ஐனால் என்னை பார்க்காதன்னு சொல்லி. பட் இவன் யார்? அப்போ டாங்மோக் சொல்கிறா, தேங்க்யூ, இந்த இன்வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்களே, அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணும்?
அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் வெல் நானுமே ஒரு ட்ரேடர் தானே. நாங்கள் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட லாஸை மினிமைஸ் பண்ண தான் பார்க்குறோம். ஆக்சிடெண்ட்டா டான்மோக், எங்களுக்கு என்ன வேணும்னா அந்த 9 சென்ட்ரல்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். அதுக்கு அவசரா இப்படிப்பட்ட கண்டிஷனை உங்களுக்கு கேட்க சொன்னது யார்? என்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கிரேன்சன் வாலுக்கு என்ன நடந்துச்சுன்னு. பட் இருந்தாலும் எஸ்டர்டே ஆக்சிடெண்ட்டாக எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த தைவான் மிலிட்ரி கோர்ட்லேயுமே செத்துட்டானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காங்வி தான். அது அவனோட சொந்த விருப்பத்துக்காக பண்ணானா இல்லை வேறு யாரும் தூண்டி விட்டானுங்களோ தெரில, இல்லை 2 குரூப்புக்குள்ள நடந்த பிரச்சனையான்னு கூட தெரில. என்னத்தான் அத்தனை பேர் அதுவும் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் செத்துருந்தா கூட இங்கே இருக்கிற டெப்யூட்டி சீஃப் ஒன்றுமே பண்ணல தெரியுமா? காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த 5 டிராகன் லீக்கோட அவன் டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இப்போ தெரியுதா நான் எதுக்காக உங்ககிட்ட வரேன்னு? இதுக்காகத்தான் இந்த 9 சென்ட்ரல்கிட்ட நான் ஹெல்ப்பே கேட்டிருக்கேன். அவசரம் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி 9 சென்ட்ரல்ஸில் என்னால் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணவே முடியாது. அவன் பார்க்குறான் நான் என்டையர் 9 சென்ட்ரல்ஸையும் ஹெல்ப்பு கூப்பிடல, பட் இருந்தாலும் எங்கள் ஹெல்ப்புக்காக தைவானில் ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணலாமே, ஒரு ஸ்மால் குரூப்பாச்சும். ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், இவங்களோட கான்வர்சேஷன்லாம் ரொம்ப ரூத்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவனுங்க ஒரு ஆர்டினரியான பீப்புள்ஸே கிடையாது. அவசரம் வெல் இருந்தாலும் அந்த 5 டிராகன் லீக்கோட பிளானை பிரேக் பண்ணோன்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் நாங்கள் கொடுத்தானே ஆகணும். எந்த ஒரு லாஸ் இல்லாமல். ஆல்ரைட், உங்களோட ரெக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தைவானில் ஒரு பிரான்ச்சை மொபிலைஸ் பண்ண பார்க்குறேன். அதுக்கு அவசரம் ஆல்ரைட், அப்போ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மிஸ் டான்மோக், நீங்கள் எங்களோட அட்டென்ஷனை பே பண்ணிட்டீங்க. ஹீரோ பார்க்குறான், என்ன இவனுங்க அவங்க கூட கம்பெனியன் ஆகிட்டாங்களா? இருந்தாலும் என்னை பற்றி ஒன்றுமே அவனுக்கு கவலைப்படலையா? அவர் அப்படிங்கிற திரும்பி இருக்கிறாரு. நீங்கள் மிஸ் டான்மோக் கூட வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் மவுண்ட் வாசெட்லேருந்து வரீங்களா? இருந்தாலும் நான் அவங்க கூட பேசிக்கிறதில்ல, உங்களை கண்டுக்கலையில. இருந்தாலும் உங்களை பார்க்க ஆர்டினரியான மென் மாதிரி தெரில. ஏன்னா நாங்கள் பேசிக்கிற முக்கியமான சீக்ரெட் எல்லாத்தையுமே கேட்டிருக்கீங்க. அதுக்கு அவசரம் நான் என்ன ரீசனுக்காக இந்த மாஸ்டர் டானை வர வச்சேன்னா அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும் தான். ஹீரோ அதை கேட்டோன்னே, என்னது ரெக்வஸ்ட்டா? ஆமாம், நீங்கள் அந்த கெய்பாங் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ரீசெண்டாக அந்த மோயாங் டான்ஜியான் அந்த மோயாங் ஃபேமிலியோட ஹெட் அந்த லயானிங் ப்ரொவின்ஸில் செத்துட்டான். பட் அதை பற்றி கேட்டதில் கெய்பாங் மொத்த இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அவனுங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கினா அதுக்கேற்ற ப்ரைஸை பே பண்ணணுன்னு. பட் 9 சென்ட்ரல்ஸ் அப்புறம் அந்த 5 டிராகன் லீக் அவனுங்க கேட்டு கூட அவனுங்க சொல்லவே இல்லை. இவன் பார்க்குறான், கெய்பாங்கில் நீ அவ்வளோ பெரிய ஆளாடா? ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா எங்கள் 9 சென்ட்ரலுக்காகவும் கேட்குறக்காகத்தான் நான் உங்களை இங்கே கூட்டி வந்தேன். அது சார் அஃப்கோர்ஸ் நான் முக்கியமாக கெய்பாங்க்கும் எங்கள் 9 சென்ட்ரல்ஸ்க்கும் இடையில ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுறக்காகத்தான் உங்கள் கூட நான் இப்படி ஃப்ரெண்டாக நான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இங்கேயும் கூட்டி வந்தேன். நான் கேரண்டியாக சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இது ஹெல்ப் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு கிரேட் ப்ராஃபிட்டை வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹீரோ அதை கேட்டதும், ஓ இதுக்காகத்தான் இவ மார்னிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாளா? வெறும் இந்த கெய்பாங் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஹீரோ அவனோட ப்ரெஷரை இறக்குறான். எல்லாரும் கேளுங்க, கெய்பாங் கூட நான் அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது. பட் இருந்தாலும் என்னால் சம் ரெக்வஸ்ட்டை அவங்ககிட்ட கொடுக்க முடியும். நான் இப்போ நீ சொன்னதை அவங்ககிட்ட சொல்கிறேன். இவனுங்க நட்டிங்கிட்டு இருக்கானுங்க. என்ன இது, என்ன ஒரு இன்டென்ஸான ப்ரெஷர், எங்களால் நிற்கக்கூட முடியல. இவனுங்களுக்கெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்பயே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இவன் ஒரு ஆர்டினரியான மென்னே கிடையாது. அந்த டான்மோக்கு அப்படியே ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ண பவரை பார்த்து, என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் கிளம்புறேன். அவள் கூப்பிட்டுருக்கா, மாஸ்டர் டான் வெயிட் பண்ணுங்க. ஹீரோ அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்னாச்சு, நான் அவர்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுறேனா? நான் இப்படி மேனஸே இல்லாமல் இப்படி பேசியிருக்கக்கூடாது. வெறும் பணத்துக்காக அவர் ஆசைப்படுவார்னு நினச்ச தப்பு தான். இருந்தாலும் அவரோட அப்பியரன்ஸ் அந்த கெய்பாங்கில் அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவள் இன்னும் திங்க் பண்ணியிருக்கா. இருந்தாலும் நான் க்யூரியாசிட்டியில் இப்படி அப்ரோச் பண்ணியிருக்கக்கூடாது. அவர்கிட்ட நல்லா பழகிருந்தா இப்போ இந்நேரம் நல்லாவே ட்ரஸ்ட்டை வாங்கியிருக்கலாம். இங்கிட்ட அந்த ஹெட்டு சொல்கிறான், அவன் ரொம்பவே சென்சிட்டிவான பர்சனாக இருக்காமா. அவர் சொல்கிறாரு, மாஸ்டர் டான் அவன் பேரில் பார்த்தீங்களா டான் ஃபேமிலியோட நேம் இருக்குது. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் பேசும்போதே தெரிஞ்சு அவன் கோரியோட லாங்குவேஜ் தான் பேசிக்கிருந்தான்.
அப்போ அவன் கோரியாவை சேர்ந்தவனா? அது மட்டும் இல்லை, அவன் கண் ப்ளூ கலர் ஐ. இவனைத்தான் நம்ம எங்கிலீடி இத்தனை நாளாக தேடிக்கிருக்காங்களா? சரி, எனிவே டான்மோக், நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? ஹீரோங்குட்டி வெளியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிருக்கான். வெல், அவனுங்க என்ன தான் என் மனசை புண்படுத்தி இருந்தாலும் சரி, எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடச்சிருக்கு. ஹீரோ வெளியே வரும்போது இன்னொருத்த நிற்கிறான். இப்போ ஹீரோ சொல்லிக்கிருக்கான், இன்னும் கரெக்ட் தான். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த யோம்சா தானா? அவனுக்கும் அந்த மோயங் ஃபேமிலிக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக அந்த யோம்சாவோட பிளேஸை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ முன்னாடி வந்தவன் சொல்கிறான், மாஸ்டர் டான், உங்களை நான் கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன். ஹீரோ கேட்குறான், ஏய் நீ யார்? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் தான் லெவல் 1 டிசபிள், கைபாங்கிலேருந்து வரேன். என்னை பேட்ரியாக் தான் உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு சொல்லி என்னை எஸ்கர்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சாங்கன்னு சொல்கிறான். இவனோட நேம் தான் அசோ. அப்படியே இந்த தைவானோட அவுட் சைடு ஓஜா மவுண்டனை கட்டுறாங்க. உள்ளே பார்த்தா காங்வி நடந்து போயிட்டுருக்கான். தலைவன் ஸ்வாடை தோளில் வச்சு தான் போயிட்டுருக்கான். போகும்போதே இங்கே சவுண்டு கேட்குது. இந்த காங்வி ஏன் இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கான்? பார்த்தா 2 பேர் வேவ் பத்துக்கு இருக்கானுங்க, கேய்பாங்க சேர்ந்தவனுங்க. அவனுங்க சொல்கிறாங்க, யோம்சாவை எல்லாரும் அந்த தைவானுக்குள்ளே தான் தேடிக்கிருக்காங்க. பட் இவனுக்கு இந்த மவுண்டனுக்குள்ளே என்ன பண்ணிக்கிருக்கானுங்க? டேய் சத்தம் போடாத. அவன் பார்த்தான், அவ்வளோதான். அவன் சொல்லியிருக்கான், டேய் தொணன்னு பேசுகிறத விடு, இது நம்மளுக்கு கொடுத்த ஆர்டர், இதை ஃபாலோ பண்ணாலே போதும். அவன் எங்கே போனால் நமக்கு என்ன? அவன் சொல்லிக்கிருக்கான், அந்த காங்வி எங்கே போனாலும் சரி நம்ம கண்ணு அவனைத்தாண்டா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி இருக்கையிலே அவன் ஷாக்காரான். என்னன்னு பார்த்தா வயிற்றை பிடிச்சிட்டு, டேய் என்னடா ஆச்சு மறுபடியுமா? பார்த்தா வயிற்றுல ஓடிக்கிருக்கான். இதோட 2வது டைம் ஓடுறாடா. இவன் அப்படியே திரும்பி பார்த்தா, டேம் பாஸ்டர், எங்கடா போனான் அவன்? பார்த்தா காங்வியை காணான். அவன் எங்கே போனான்னு தெரியலையே. அவன் என்ன தேடிக்கிருக்கான்? பார்த்தா அவன் பின்னாடி நிற்கிறான். போச்சு, எல்லாம் போச்சு. நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனா? இப்போ பேட்ரியாக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் எப்படி காங்வியை கண்டுபிடிக்கிறதுன்னு அவன் கிட்ட இருந்த கூட தெரியாமல் அவன் சொல்லிக்கிருக்கான். போச்சு, நான் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். திரும்பி பார்த்தா தலைவன் நிற்கிறான். என்னடா யாரை தேடிக்கிருக்க? என்ன தான் தெரியா? அவன் சொல்கிறான், என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா இல்லை வேறு எதுவும் தேடி வந்தியா? யூ பாஸ்டர். இவன் என்னை விட்டுருன்னு சொல்லியிருக்கான். பார்த்தா அந்த சில்வர் ஒயர் வருது, கழுத்தில் ஒரு இருக்குது, அவ்வளோதான், ரத்தம் தெறிக்குது. சோழியை முடிச்சு விட்டு அவன் பாட்டில் போயிட்டுருக்கான். நான் பாட்டில் தானே போயிட்டு இருந்தேன், எதுக்கு வரணும் இங்கே? பாத்தியா, இப்போ அநியாயமாக செத்துப்புட்டேன். அவன் திங்க் பண்ணிட்டே வரான், இந்த கெய்பாங்கில் இருக்க பெக்கர் இங்கே எதுக்கு வரணும்? அவன் எதையும் தேடி வந்தானா இல்லை என்ன ஃபாலோ பண்ணி வந்தானா? அவனுங்களை யார் அனுப்பி வச்சிருப்பா? அவன் அப்படியே பார்க்குறான். எனக்கு நிறையவே கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நான் யார்கிட்ட தான் கேட்குறது? அப்படி பார்க்கும்போதே சைடில் வைக்கிறான். ஏய் நைஸ் டு மீட் யூன்னு பார்த்தா அந்த ஐயன் ஆர்ச்சரும் இன்னொருத்தன் ஒயிட் ட்ரெஸ் போட்டவனு தான் நிற்கிறான். ஏய் நான் கேள்விப்பட்டேன்ப்பா, அந்த ரெட் வாட்டர் பில்டிங் பக்கத்தில் தான் இருக்காமே, பட் என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஏய் மார்வலஸ் ஐயன் ஆர்ச்சர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். சரி அது ஓகே, வேறு எதுவும் பெக்கர் இருக்கானுன்னு ஒழுங்காக சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அவனுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு இந்த ரெட் வாட்டர் பில்டிங்கோட லொக்கேஷன் எக்ஸ்போஸ் ஆயிரும். அவன் ஓகேன்னு சொல்கிறான். பார்த்தா என்னமா டெரராக இருக்கான். அவனுக்கு கண்டிரும், ஏய் என்னை ஃபாலோ பண்ணி வாடான்னு காங்வியை கூட்டி போயிட்டுருக்காரு. இவன் அப்படியே செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சு அப்படியே சவுண்டே வராமல் இருக்கான். நம்ம மாட்டிக்கக்கூடாது. அவன் கண்ணெல்லாம் கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக உன் டெத்துக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன்டா ஜியோல், கண்டிப்பாக வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு. இங்கிட்ட அவனுங்க அப்படி நடந்து போகிறானுங்க. பார்த்தா அந்த ரெட் வாட்டர் பில்டிங் மேலே தான் இருக்குது. ஏய் என்னப்பா இது, இப்படிப்பட்ட இடத்துல எப்படிப்பா கட்டி வச்சிருக்கீங்க? பார்க்க இன்விசுவலாக தான் இருக்குது, என்னாலே கண்டுபிடிக்க முடியல, மற்றவனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்த்தா இந்த பிளேஸ் தான் பிளாக் மெர்ச்சன்ட் தைவானில் இருக்க பிரான்ச் ஆஃபீஸ். அது மட்டும் இல்லை, இதோட நேம் தி ரெட் வாட்டர் பில்டிங். இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த யோம்சா இங்கே தான் உட்காந்துருக்கான். பக்கத்தில் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவன்னு நிற்கிறான். அப்போ அவன் சொல்லியிருக்கான், என்ன அந்த ப்ராடக்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நம்ம நாளைக்கே இந்த 5 டிராகன் லீக்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். பார்த்தா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கானுங்க. அப்போ இங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான், உங்கள் ஆர்டர் படி எல்லா பேசிக்குமே கற்றுக் கொடுத்து இவனுங்களை எல்லாம் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்பா யார் தாண்டா அவன், கண்ணு மட்டும் ஒயிட்டாக தெரியுது. அது மட்டும் இல்லை, அவனுங்களை ப்ரைன் வாஷ் பண்ணியும் எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ ஆர்டரை அனுப்பி வச்சா மட்டும் போதும். அப்போ அவன் சொல்லிக்கிருக்கான், இருந்தாலும் அவனுங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ஷியல் ஆர்ட்ஸை, இவனுங்க ரொம்ப ரெக்லெஸ்ஸான ஃபோர்ஸாக இருப்பானுங்க. இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டு ஃபோர்ஸாக வாய்ப்பு இருக்குது தெரியுமா? அவர் சொல்கிறாரு,
நாட் பேட். இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுதே. அவன் சொல்கிறான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணுறக்காகவே அவனுங்க ஃபிசிக்கல் பாடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாகவும் இருக்குது. இப்போ அது ஒரு ஆப்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலும் அவனுங்க அதை புரிஞ்சுக்கிறத பொறுத்து இவனுங்களோட கேப்பபிள் ஒரு மிகப்பெரிய வெப்பனாக கூட மாறலாம். ஏன் சீக்ரெட் ஃபோர்ஸாக கூட மாறலாம். பார்த்தா அவனுங்க ஒரே போஸ்டில் ரெண்டுக்கு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே இந்த ரெட் வாட்டர் பில்டிங் 20 வருஷத்தில் க்ரியேட் பண்ண பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் நான் அதை பற்றி சொல்லலை. இருந்தாலும் நான் குவாலிட்டிஸை பற்றி சொல்லிக்கிருக்கேன். 20 வருஷம் முன்னாடி அந்த கேர்ள் பார்த்தா அந்த மாஸ்டரோட டாக்டர் தான் சொல்லிக்கிருக்காரு. அவளை மட்டும் நான் லூஸ் பண்ணலன்னு வச்சுக்கவேன், அவள் இந்நேரம் ப்ராப்பராக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டா அவள் தான்டா இங்கே இருக்கிறதுலே எக்ஸ்ட்ராடினான எபிலிட்டியில் இருந்திருப்பா. பட் அவள் தான் ஓடிட்டாள் இந்த பிளேஸை விட்டு. இங்கிட்டு பார்த்தா சைடில் அந்த அயன் ஆர்ச்சரும் காங்விங் வந்துருக்கானுங்க. ஏய் என்னப்பா பற்றி பேசிக்கிறீங்க அப்படி? அதுக்கு அவசரம், ஏய் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் என்ன இங்கே கொண்டு வந்திருக்க? என்ன அந்த கிரேட் ஃபேமிலி மர்ச்சன்ட் குரூப்பை அழிக்கிறோம்ல போனேன், பண்ணலையா? அதுக்கு அவசரம், ஏய் நான் அந்த கிரேட் ஃபேமிலி மர்ச்சன்ட் குரூப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு போகலாமா வந்தப்பா? அதுக்கு இவர் கேட்குறாரு, ஏய் நீ அந்த ஹெய்பாங்கில் இருக்க பெக்கரை கொண்டியே அதை பற்றி கேட்குறியா? அந்த யோம்சா கேட்குறாரு, என்ன ஹெய்பாங்கிலேருந்து வர பெக்கரா? என்னடா மீன் பண்ணிக்கிறீங்க? என்ன உங்களை யாரும் ஃபாலோ பண்ணி வந்தாங்களா? அதுக்கு அவன் அசால்ட்டாக உட்காந்து சொல்லிக்கிருக்கான், ஆமாம் என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்தான். பட் அவன் தனியாக தான் வந்தான். அவனை நாங்கள் ஈஸியாக அந்த ஓஜா மவுண்டன்லேயே கொண்டுட்டோம். என்ன அவனுங்களுக்கெல்லாம் தெரியவா போகுது இந்த ஓஜா மவுண்டனுக்குள்ளே இப்படிப்பட்ட பிளேஸ் இருக்கும்னு? இருந்தாலும் உங்கள் சபார்டினேட்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அவன் கூட எந்த ஒரு கம்பெனியனும் வந்த மாதிரி ட்ரேசஸே கிடையாது. அதுக்கு அந்த அயனாச்சுன்னு வராரு, ஆமாம் நாங்களுமே நல்லா தேடி பார்த்துட்டோம், அவனோட கம்பெனியன் யாருமே கிடையாது. இவன் சொல்கிறான், ஏய் பார்த்தில ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இவர் திங்க் பண்ணிக்கிருக்காரு, என்னது பெக்கரா? இருந்தாலும் ஹெய்பாங் நம்ம மேலே சஸ்பெக்ட் பண்ணுறானுங்களா? இல்லை ஒரு வேளை அவனுங்க இன்வால்வ் ஆகிட்டா நான் இந்த ரெட் வாட்டர் பில்டிங்கை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதை கேட்டோன்னே, என்ன ஏன் இந்த பில்டிங்கை டெவலப் பண்ண கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு, இதை இப்படி வேஸ்ட்டாக போட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய் 20 வருஷம் டெவலப் பண்ணது உண்மை தான், பட் எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தேவைன்னா ஒன்றை ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும். ஒரு டைம் அந்த கெய்பாங்கில் உள்ள பெக்கர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டா ஈஸியாக மற்ற எல்லாருமே இங்கே வந்துடுவானுங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, மார்வலை சைன் ஆர்ச்சர் நாளைக்கே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் 5 டிராகன் லீக்கு கூட்டி போயிருங்க. நான் எல்லாத்தையும் அட்வான்ஸாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மோரிம்ஸில் நிறைய இடத்துல சண்டை போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மிங்கும் சரி அந்த மாங்கலும் சரி ஃபைட் கண்டினியூ ஆகிற வர இந்த ஸ்லேவ் ட்ரேட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இது ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் இல்லை, அந்த 5 டிராகன் லீக்குள்ளே உள்ளது நிறையவே இருக்குது. பட் இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் மாதிரி யாருமே அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்ததே கிடையாது. அதனால் நம்மளை அவனுங்க அபேண்டன் பண்ண வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஏன்னா இந்த ஸ்லேவ் ட்ரேடரில் நிறையவே ஹியூஜ் அமௌண்ட் ப்ராஃபிட் வருது. இதே வேணாவது வேணான்னு சொல்லுவானுங்களா? அது சொல்லிக்கிறாரு, பை த வே அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்கிட்டேருந்து? அவன் சிரிச்சுட்டே கேட்குறான், எனக்கு உன்னை கண்டுபிடிச்சி கொடு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹெய்பாங்க தான் காட்டுறாங்க, இந்த தைவான் பிரான்ச்சில் இருக்கத. இங்கே தப்பிச்சு வந்தவன் நம்ம வைஸ் மேன் முன்னாடி உட்காந்து கதறிக்கு இருக்கான். நீ என்ன சொல்லிக்கிருக்க? ஜியோல் செத்துட்டானா? அதுவும் அந்த ஓஜா மவுண்டன் இல்லையா? அந்த ஓஜா மவுண்டன் தைவானுக்கு அவுட் சைடில் இருக்குது. அவன் சொல்லியிருக்கான், ஆமாம் நீங்கள் சொன்ன ஆர்டர் படி நான் அந்த காங்வியை ஃபாலோ பண்ணி போனோம். பட் அப்படி போகும்போது தான் இப்படி நடந்துச்சு. அந்த லீஜியோவில் அந்த காங்வியும் அவனோட கம்பேனியன்ஸ் கொண்டுட்டாங்க. அது கேட்டதான் அவர், என்ன அப்படியா? ப்ளீஸ் என்னை பனிஷ் பண்ணிடுங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடில. அவனுங்களை பார்த்ததும் பயத்தில்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட காப்பாற்ற முடில, அவன் செத்துட்டான். ப்ளீஸ் என்னை பனிஷ் பண்ணிருங்கன்னு கதறிக்கு இருக்கான். அவன் சாவுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லைனா என்னை கொன்றுங்கன்னு கதறான். ஹீரோ சொல்கிறான், ஓ அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அவனுங்க தானா? பட் உன்னோட தப்பு இதில் என்ன இருக்குது? அதுக்கு வைஸ்மேன் சொல்கிறாரு, ஏய் உன்னை ப்ளேம் பண்ணிக்கிற ஸ்டாப் பண்ணு. ஜியோல் செத்தது காரணம் அந்த காங்வியும் அவனோட கம்பெனியன் தான், நீ கிடையாது. ஜாங்டோ இது உன்னோட ஃபால்ட்டே கிடையாது, புரியுதா? இங்கிட்டு இந்த பிரான்ச்சோட ஹெட்டு சொல்கிறாரு, இந்த ஓஜா மவுண்டன் நான் சொல்கிறேன், நீ அதில் எப்படி பில்டிங் இருக்கும்?
அது ஒரு ரிமோட் ஏரியா கூட. அது மட்டும் இல்லை, அப்போ இதில் அந்த யோம்சா தான் சம்மந்தப்பட்டிருக்கணும். அவர் சொல்கிறாரு, இருந்தாலும் அவனுங்க ட்ரேசஸை அழிக்கிறக்குள்ளே நம்ம அவனுங்களை அட்டாக் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி நம்மக்கிட்டேயே நல்லா சர்ச் பண்ண தெரிஞ்ச குரூப்பை தான் அனுப்பியிருக்கேன் இந்த மோஜா மவுண்டனுக்கு. அவனுங்கிட்ட நியூஸ் மட்டும் வரட்டும், நம்ம காலி பண்ணிடலாம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓஜா மவுண்டனா அதில் கண்டுபிடிக்கிற கஷ்டம்தான், பட் அப்படிப்பட்ட ரிமோட் ஏரியாலே ஒருத்தன் கட்டி வச்சுருக்கான்னா அப்போ அந்த யோம்சா தான் இன்வால்வ் ஆகியிருக்கான். நான் கேள்விப்பட்டேன். அவன் அது மட்டும் இல்லாமல் சைல்ட் டிராஃபிங்கில் வேற இன்வால்வ் ஆகியிருக்கானா. அப்போ அவன் என்ன தான் பிளான் பண்ணிக்கிருக்கான். அப்போ அங்கிட்டிருந்து ஒருத்தன் கத்திட்டு வரான், பேட்ரியாக் அந்த சர்ச் குரூப்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. அவனுங்க அந்த யோம்சாவோட பிளேஸையும் கண்டுபிடிச்சிட்டானுங்களாம். இப்போ எல்லோரும் ரெடி ஆகுங்க, நம்ம அங்கிள் ஜியோலுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு கத்திட்டு வரான். அவர் சொல்கிறாரு, இதை நான் இதோட விட போகிறதில்ல. இந்த கெய்பாங்கில் இருக்க டிசபிள் ஒருத்தன் செத்துட்டான். அது மட்டும் இல்லை, இந்த பிரான்ச் ஹெட் ஜாங் நீங்கள் இங்கேயே இருங்க, எந்த சுச்சுவேஷன் வேணாலும் வரலாம். ஸோ இங்கே ப்ரிப்பேராக இருங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக அந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப் மேலே கண்ணை வச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்கள் ஆர்டரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். இவர் எந்திரிச்சு கத்துறாரு, டேய் நீங்கள் ஜியோலோட டெத் அன்ஃபேர் தானே நினைக்கிறீங்க எல்லாரும், அதுக்காக எவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. பட் அவனுங்க போனது காரணம் என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான். அதுக்கு நான் தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்தாகணும். எனக்கு ரொம்பவே கோவம் வருதுடா. அஃப்கோர்ஸ் அந்த காங்வியோட தலையை வெட்டி நம்ம ஜியோலுக்கு முன்னாடி வச்சே ஆகணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன் காங்கோவில் என்னத்தான் ஃபேமஸான கில்லராகவே இருக்கட்டுமே, போன டைம் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸே தெரியாதால் அனுப்புனால தானே இது பிரச்சனை. தெரிஞ்சால் அனுப்புனா அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் நம்ம லெவல் 2 டிசபிள்ஸ் தான் அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லை, இருக்கிறதுலே பெஸ்ட் சர்ச் குரூப்பையும் தான் அனுப்ப போகிறோம். இவனுங்கெல்லாம் கத்திக்கிருக்கானுங்க. ஆமாம் ஆமாம், போய் நம்ம ஜியோல் டெத்துக்காக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். இதோட இந்த சாப்டர் 56 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்